கிறிஸ்து இந்த காலை வேளையில பார்த்து அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். இயேசு இரு கரங்களை விரித்து உங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த காலை வேளையில சென்னை பட்டணத்திலிருந்து நாங்கள் ஒரு 15க்கு மேற்பட்டவர்கள் பகுதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், முதலாவது அப்போஸ்தலர் யோவான் எல்லோரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். இரண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதே போல எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, இப்ப நாங்களும் பல்வேறு பாவத்துல பல்வேறு உளையான சேற்றில சிக்கி தவித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க பூமிக்கு வந்தார். 1 தீமோத்தேயு 1:15 எங்க பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். நாங்கெல்லாம் சென்னையில குடிகாரனாவும் கஞ்சா அடிக்கிறனாவும் சினிமாவுக்கு அடிமைப்பட்டு அரசியலுக்கு அடிமைப்பட்டு பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்பட்டு நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ஒரு பிராந்து போல நாங்க சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம். இரவுல தூக்கம் வராது, என்னதான் வேலை செஞ்சு சம்பாதிச்சா பணம் கையில நிக்காது, பொத்த பையில போட்ட மாதிரி இருக்கும். வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாம அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். அப்போதுதான் இந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவிக்கிற சகோதர சகோதரிகள் எங்கள் கிராமங்களுக்கு அவங்களுடைய சாட்சியை சொல்லி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொல்லி கைப்பிரதிகள் கொடுத்து ஜெபம் பண்ணாங்க. அப்படி நாங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோட்டீஸை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த பைபிள்ல இருக்கிற வசனம் எங்களை தொட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷ புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, பணக்காரனுக்கு பணம் இருக்குது, ஆனா தூக்கம் வரல. ஏன்னா ஏகப்பட்ட வியாதி இருக்குது. அவன் எங்கெங்க போயிட்டு உல்லாசமா ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு உல்லாசமான ஊருங்களுக்கு போயிட்டு இடம் வாங்கி வீடு கட்டி கூட போய் தூங்குறான். வெளிநாட்டுல ஏரோப்ளேன்லயும் கப்பல்லையும் போய் அங்க போய் ரூம் போட்டு தூங்குறான். ஆனா அவனுக்கு தூக்கம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறே நீங்கள் எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருகிறேன் என்றார். ஆனா எங்க கிட்ட கூட நிறைய பணம் இருந்தது, பில்டிங் கான்ட்ராக்டரா இருந்தோம், 50-53 பேரை வச்சு வேலை பார்த்தோம். சனிக்கிழமை பார்த்தா 25,000 50,000 கூலி வரும். ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணோம், பாருக்கு போய் எல்லாம் ஒயின் சாப்பிட காலி ஆயிடும். திங்கக்கிழமை தண்டல் வாங்கி தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எவ்வளவுதான் பணம் வந்தாலும் எங்களுக்கு நிம்மதி இருக்காது. எவ்வளவுதான் மதுபானத்தை குடிச்சாலும், எவ்வளவுதான் மாவா சிகரெட்டு கஞ்சான அடிச்சாலும், சினிமாவுக்கு போனாலும் தூக்கம் வராது. அப்படியே புரண்டு படுப்போமே தவிர அமர்தானியம் தைலம் போட்டாலும் வராது, விலை உயர்ந்த பிராந்தி பீரு குடிச்சாலும் வராது. இந்த மாதிரிலாம் நிம்மதி இல்லாம இருந்தோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. இந்த சத்தத்தை வீடுகளிலிருந்து கேட்கிற அருமையான ஜனமே, தேவ ஜனமே, இன்னைக்கு இது போல ஒரு வாழ்க்கையை நீங்க கூட வாழ்ந்திருக்கலாம். உங்களுக்கு கூட நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்க. இளைப்பாறுதலின் தேவன் இயேசு கிறிஸ்து, அவரிடத்துல வந்தாலே இளைப்பாறுதல் தான். இப்ப பாருங்க, நாங்க அப்படிலாம் இருந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகரை ஏத்துக்கணும்னா இன்னைக்கு நாங்க போறோம், சாப்பிட்டு ஒரு சின்ன ஜெபம் பண்றோம், படுக்கிறோம். இந்த மாதிரி தரையில படுத்தாலும் சரி, பாயில படுத்தாலும் சரி, கட்டல்ல படுத்தாலும் சரி, இல்ல ஓட்டுற வண்டியில படுத்தாலும் சரி, நல்ல தூக்கம் வருது, ஒரு நிம்மதி. எதை பத்தியும் கவலை இல்லை, எங்களுக்கு என்ன வேணும் அதை அவர் செய்யறார். அது மாதிரி இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல விதமான துக்கங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், வீடு கட்டிட்டு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சில வீடுகள் ஓலை வீடா இருக்குது, லைனா மெத்த வீடு இருக்குது, நடுவில் பார்த்தா ஒரு பெரிய ஓலை வீடு இருக்குது, மெத்த மேல பார்த்தா ஒரு ஓலை வீடு இருக்குது. ஆனா எல்லாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் வாழ்றீங்க. ஓடு வீடு, இந்த வெயில் இந்த ஓடு வீடுலாம் உள்ள உட்கார முடியாது, பேருக்கு தான் வீடு, வீட்டுக்குள்ள உட்காரவனு தான் தெரியும் அந்த வலி. அதனால உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கஷ்டம் எல்லாம் மாறணும்னா ஒரே வழி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, நானே வழியும் நானே சத்தியம் நானே ஜீவன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த விதமான குறையும் கிடையாது. அவரை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வருமே தவிர குறைகள் எதுவுமே வராது.
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீங்க அவர் சொந்த ரட்சகரா ஏத்துக்கிறீங்கன்னா, இந்த பகுதியில் ஊழியர் செய்யற அருமையான பாஸ்டர் ஐயா இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமைனா அவர் வந்து சர்ச்சை நடத்துறாரு, காலையில சாயங்காலமா. நீங்க போயிட்டு அவருடைய சர்ச்சில் போய் உட்கார்ந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய சம்பவங்கள் ஆட்டோமேட்டிக்கா நல்லாயிடும். ஓலை வீடு மெத்த வீடா மாறிடும், ஓடு வீடு மெத்த வீடா மாறிடும். உங்க பிள்ளைகளுடைய படிப்புகள் நல்ல ஆசீர்வாதம் நல்ல பழக்கமா இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செஞ்சுக்கிறார். இது எதனால வந்ததுன்னா, நாங்க ஆண்டவரை ஏத்துக்கணும், எங்க வாழ்க்கை மாறப்பட்டுச்சு, எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, எங்களுடைய பாவங்கள்லாம் அவருடைய ரத்தத்தினால கழுவுனதுனால இன்னைக்கு நிறைய அதிகாரிங்க எங்களை கூட்டு போயிட்டு எங்க வீட்டுல பிரேயர் பண்ணுங்கன்றாங்க. அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. சில ஐஏஎஸ் எங்க வீட்டுல போயிட்டு பிரேயர் பண்ண சொல்றாங்க. சில உயர்ந்த அதிகாரிகள் எங்க வீட்டுல போய் பிரேயர் பண்ணு சொல்றாங்க. இதே இந்த காரைக்கு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறேன். வந்து வில்சன் ஒரு ஐயா வீட்டுல வந்து நாங்க ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த ஐயா இங்க இல்ல, ரிட்டையர்ட் ஆகி வெளியூர் போயிட்டாரு. அந்த மாதிரி நீங்க வந்து இந்த சத்தத்தை கேட்டு இந்த ஊழியக்காரங்க வந்திருக்கிறாங்க, ஊழியக்காரங்களுடைய வார்த்தையை கேட்டு அவங்க கிட்ட ஜெபம் பண்ணின்னு நாளையிலிருந்து அவன் நடத்துற அந்த ஆலயத்துக்கு வந்துருங்க. உங்க குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குதா, நீங்க வந்து ஐயா கிட்ட சொல்லுங்க, அவரு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாரு. எங்க சகோதரர்கள் நோட் புக் வச்சிருக்கிறாங்க, அவங்க கிட்ட உங்க பேரை கொடுங்க. நாங்கெல்லாம் எழுதி சென்னையில நாங்க பாசிட்டிவ் பிரேயர் வச்சு நாங்க ஜெபிக்கிறோம். அடுத்த முறை வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்கிற குறைகள்லாம் நீங்கிடும். பிலிப்பியர் 4:19 ஒரு வசனம் இருக்குது, உன் குறைகள்லாம் கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குவேன் என்று சொன்னாரு. அதனால உங்க வாழ்க்கையில வந்து ஏதாவது குறை இருக்கலாம். யாருமே குறை இல்லாம இருக்கவே முடியாது. நீங்க யாருமே இந்த காரை கிராமத்துல இருக்கிறவங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் ஒருத்தரும் சொல்ல முடியாது. பாக்குறது ஒண்ணா நீங்க நல்லா இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா தான் தெரியும் அநேக பிரச்சனைகள் இருக்கும், அநேக குறைகள் இருக்கும். அந்த குறையெல்லாம் போக்குறதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு அனுப்பி இருக்கிறாரு. இது ஒருவேளை உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்குமானா எங்க சகோதரிமாருங்க அம்மாமாருங்க இருக்கிறாங்க, அவங்கள வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்க கிட்ட உங்க குறைய சொல்லுங்க. அவங்க அதுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கம்பீரத்தோட ஆண்டவர் பலன் தருவார். உங்களுக்கு கை கால் வலியா, அவங்க இயேசு ரத்தத்தை எடுத்துட்டு வந்துருக்காங்க. உங்க மூட்டு வலி, கை வலி, கால் வலியில தேய்ங்க, உங்களுக்கு குணமாயிடும். வியாதியா, அது ஒரு சொட்டு தண்ணியில கலந்து இயேசு ரத்தம் செஞ்சு குடிங்க. இன்னைக்கு எவ்வளவு பேர் குணமாக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால இந்த சத்தத்தை கேட்டு நீங்க மனம் விரும்பி நாளையிலிருந்து ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். இயேசு உங்களை நேசிக்கிறபடினால் இந்த பகுதி வந்திருக்கிறோம். கைப்பிரதி மூலியமாக சிலர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, அதையும் வாங்கி படிங்க. புதிய ஏற்பாடு பைபிள் வேணும்னா அதை வாங்கி வீட்டில் வைக்க. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் வரணும்னா இந்த கிராமத்தை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.